திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான வரலாறுகளையும் அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்களையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கும் ஒரு முருகன் கோவில். திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் திருப்போரூர் என்ற தமிழ் சொல்லின் பொருள் புனித போரின் இடம் என்பது பொருள். இன்று இங்குள்ள கோவிலும் குளமும் 300 வருடங்களுக்குள் உருவானதுதான் என்றாலும் இந்த இடத்தில் ஒரு பழமையான முருகன் கோவில் இருந்திருக்க வேண்டும் எனப்படுகிறது வரலாறு. பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோவில் எழுந்துள்ளதாக வரலாறு உள்ளது. 13வது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் தோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழமண்டலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தனைகளையும் விஜயகண்ட தேவர் நந்தா விளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுக்கள் எல்லாம் இங்குள்ள தெய்வ யானையின் கோவில் சுவர்களில் சிதைந்து காணப்படுகின்றன. இவைகளே இக்கோவிலின் பழமையானது என்பதற்கும் சான்றுகள். இந்த ஊருக்கு அந்த நாளிலே சமரபுரி என்ற பெயரும் இருந்திருக்கிறது. இந்த கோவிலை விட இங்குள்ள முருகனை பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சந்நிதி முறை என்ற பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது. இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தவரும் அவரே. இந்த புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் 3 இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். அவை முறையே திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் ஆகும். திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும், திருப்பரங்குன்றத்தில் தரை மார்க்கமாகவும், திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாகவும் போரிட்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்திலேயே முருகப்பெருமான் தரகாசுரனை வென்றதாகவும் நம்பப்படுகிறது. பின் இத்தலம் பல நாட்களாக கவனிப்பாரற்று கிடந்தது. திருக்கோவிலில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரில் இருந்த சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றியதாகவும், தான் திருப்போரூரில் உள்ள பனை மரத்தடியில் கேட்பாரற்று இருப்பதாகவும் கூறி மறைந்ததாகவும், கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்போரூர் வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து திருக்கோவில் அமைத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கோவிலினுடைய அமைப்பு கருவறையில் உள்ள முருகன் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கோவிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது. இந்த வாயிலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்தே முருகனை தரிசித்து செல்ல வேண்டும். மூலமூர்த்தி பனையடியில் புதைந்திருக்கிறார். அதனால் புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கும் அந்த துணைவியாருக்கும் புனுகுச் சட்டமே போர்த்தி அலங்கரிக்கப்படுகிறது. அபிஷேகம் கிடையாது. உருவத்திற்கும் மொழுவெனவே இருக்கும். இந்த மூலமூர்த்திகளுக்கு முன்னால் மிகச் சிறிய வள்ளி தெய்வானை சமேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த கந்தன் கரங்களிலேயே இந்த கோவிலில் உள்ள முருகன் பிரணவப் பொருள் அறியாத பிரம்மனை சிறையில் அடைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கிறான். இங்கே வள்ளியும் தெய்வானையும் உடன் உள்ளனர் என்றாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் 24 தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாளும் உடைய நவவீரர் முதலியோரது உருவங்கள் உண்டு. இது போர் ஊர் அல்லவா? சூரபத்மனின் துணைவர்களான அசுரர்கள் போருக்கு எழுந்தபோது அவர்களை இங்குதான் சமர் புரிந்து வென்றார் என்பதுதானே வரலாறு. ஆகையால் சமரபுரி முருகன் சன்னதியில் இவ்வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். திருப்போரூர் முருகன் மற்ற தலங்களைப் போல அல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய அச்சன மாலையை கையில் ஏந்தியபடி, திருமாலை போல இடது தரத்தை தொடையில் வைத்தபடி, சிவனாருக்கே உரிய அபயஹஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார். பிரளயத்தால் 6 முறை அழிவை சந்தித்து 7வது முறை கட்டப்பட்டதாம் இந்த கோவில். அதுவே இன்றளவும் நிலைத்து கம்பீரமாக காட்சி தருகிறது. ஓம்கார அமைப்பில் அமைந்த ஆலயம் சுவாமி மலையை வெளியேறும்போது சன்னதியிலிருந்து பார்த்தால் முன்னே தரிசித்து செல்பவர்களை பார்க்க முடியாதபடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா கோவில்களிலும் கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் அமைந்திருக்கும். ஆனால் இங்கே கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறது கொடிமரம். இந்த கோவிலுக்கு கந்தசஷ்டி விரத நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில்
கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திர நாட்களில் திருப்போரூர் கந்தவேலனை தரிசியுங்கள். வாழ்வில் நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஆச்சரியங்களும் இல்லை.